உஜ்ஜயினியை நோக்கிய நம்ம பயணத்தில் ஆந்திராவிலேருந்து கர்நாடகா வந்திருக்கோம். கர்நாடகா மாநிலம் திம்லப்பூரில் இருக்கக்கூடிய குருமிட்டக்கல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம போன புஷ்பகிரியிலேருந்து 377 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த திருத்தலம் இருக்குது. ஹிடன் ஜெம், மறைக்கப்பட்ட பொக்கிஷம்னா அது இந்த கோயில் தாங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு வாட்ஸ்அப் வீடியோவில் இந்த திருத்தலத்தை நான் பார்த்தேன். அதனால் இந்த திருத்தலத்துடைய வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் அண்ணனுக்கு எதுவுமே தெரியாது. நான் மேப் போட்டதை வச்சு அது என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கு. கோயில் எங்கம்மா அப்படின்னு கேட்டுச்சு. வானா குளிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தேன். நந்தி தேவரை பார்த்தே அசந்து போச்சு. அருவியா, ரொம்ப தூரம் நடக்கிறம்மா அப்படின்ச்சு. நடக்கலாம் தேவையில்ல வானா அப்படின்னு கூட்டிகிட்டு போனோன்னே இந்த குட்டி அருவியை பார்த்து உடனே குட்டியோண்டு இருக்குல்ல அப்படின்னுச்சு. ஆமாம் வா அப்படின்னு அருவியில் குளிச்சுட்டு உள்ளே போ அப்படின்னு சொன்னோன்னா உள்ளே போனால் அது ஒரு குகைக்குள்ளே சுவாமி இருப்பார். எங்கள் அண்ணன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த இடத்துல அது ஈஸ்வரா அப்படின்னு கண்ணீரோட இறைவனை அழைத்த அந்த நொடி மறக்கவே முடியாது. எங்கள் அண்ணனோட அந்த அழைப்பு எனக்கு மெய்சில் இருக்க வச்சுச்சு. ஒவ்வொரு திருத்தலத்துக்கும் போனால் பதிகங்கள் பாடி சுவாமியை தரிசித்து கண்ணீர் மல்கிறது அதிகபட்சமாக நானாக தான் இருப்பேன். எங்கள் அண்ணன் ஒரு கோயிலில் கண்ணீர் தானாக சிந்துதுன்னா எனக்கு அதிசயமாக இருந்தது. அவ்வளோ அழகாக சுவாமி குகைக்குள்ளே சுயம்பு மூர்த்தியாக நமக்கு காட்சி தருவார். வழக்கம் போல் எங்களோட மெய்வளர் நாயகி பிராணேஸ்வரரையும் வைத்து வணங்கிட்டு குகைக்குள்ளே இருக்கக்கூடிய கவி சித்தேஸ்வரரை பார்த்தோம். கவினா கன்னட மொழியில் குகைன்னு அர்த்தமா. குகைக்குள்ளே சுவாமி இருக்கார். நமக்கு எல்லா இடத்துலையும் சிவக்கொழுந்து தான். என்ன அழகாக காட்சி தரார் பாருங்க. விடிய காலையிலே நம்ம போயிட்டோமா, அதனால் பெருசாக கூட்டமெல்லாம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லார்கிட்டையும் நம்ம பேசினோம். நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கோம்னு சொன்னோன்னா அவங்க எந்தெந்த ஊருக்கு வந்திருக்காங்க, தமிழ்நாட்டில் எந்தெந்த கோயில்களை பார்த்துருக்காங்க, இதெல்லாம் என்கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க. நாங்கள் இப்போ மத்திய பிரதேஷ் வரைக்கும் போகிறோம், 6 மாநிலங்களை கடந்து ஆண்டவனை தரிசிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பயணத்திட்டத்தை வகுத்தோம். அண்ணா குகைக்குள்ளே சுவாமியை பார்த்துட்டிங்க. இதே மாதிரி குகை ஒரு 600 மீட்டர் தூரத்தில் நம்ம நடக்கிற மாதிரி, அதுவும் தண்ணிக்குள்ளேயே நடந்து போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு, அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இங்கேருந்து 5 மணி நேர பயணத்தில் தான் அடுத்த கோயில் இருக்குது. இடைவிடாமல் நீங்கள் ட்ரைவ் பண்ணால் இன்றைக்கி சாயங்காலமே நம்ம போய் பார்த்துடலாம். அடுத்து வேறு எங்கேயும் போகாமல் அங்கே போகலாமான்னு கேட்டேன். மத்தியானம் இங்கேயும் அன்னதானம் பண்ணுறாங்களாம். அன்னதானத்தை சாப்பிட்டு நம்ம அடுத்த பயணம் அங்கே தான் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இவர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மகான்ங்க. இவருக்கு நிறைய பேர் மாலை போட்டு சுவாமியை தரிசிக்க வந்தாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது அன்னதானத்துக்கு தான். சோறு குழம்பு கொஞ்சம் இனிப்பு சுவையோட வித்தியாசமாக இருந்தது இந்த உணவை உண்டுட்டு நம்ம அடுத்த திருத்தலத்துக்கு பயணிக்கிறோம். அதை அடுத்த காணொலியில் பகிர்ந்து கொள்கிறேன்.